வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 127 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 127 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 127 ஆஃப் IPCயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செக்ஷன் 125 அண்ட் செக்ஷன் 126 படி போர் தொடுத்து அதுலேருந்து கிடைச்ச ப்ராப்பர்ட்டியை இன்னொரு ஆளுக்கு அவங்க கொடுக்குறதோ இல்லை அந்த பொருளை பெற்றுக்கொள்வது குற்றம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 127 சொல்கிறாங்க. அதாவது இந்திய அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மண்டலங்கள்லையோ இல்லைன்னா ஆசிய அரசு அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்து அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட சொத்துக்களை மற்றொரு நபர் அந்த சொத்தை பெற்றுக்கொள்ளவோ செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றம். அதை பெற்றுக்கொண்டாலே குற்றம் அப்படிங்கிறதான் செக்ஷன் 127 சொல்றாங்க. செக்ஷன் 127 இந்த ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்து விதிக்கலாம். அதுதான் அதிகபட்ச தண்டனையாக சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் பைலபிள் அஃபென்ஸ், காக்னைசபிள் அஃபென்ஸ். செக்ஷன் 127 கிளாசிஃபிகேஷன் இதுதான். ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை பொறுத்து அந்த ஃபைன் மாறுபடும். ப்ராப்பர்ட்டியை ரெக்கவர் பண்றதுக்கும் சட்டத்தில் அதிகாரம் இருக்கு. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 127 பத்தி பார்த்துருந்தோம். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு சேரும். சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.